பாப்பா என்ன சத்தம்? போங்க சாப்பிடுங்க. போடு. ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்க குத்தி குத்தி. இங்கே போடுங்கன்னு உடனே ரிமூவ் பண்ணுறாங்க. காயமா காயம் நாடு முழுக்க இன்னைக்கு இந்த பிரச்சனை தான் கழிச்சு. அதாவது இதை பத்தி சொல்லணும், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வந்து பப்ளிக் மேடம் சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்ல என்ன தெரியுமா சொல்லுங்க எங்களுக்கு. இதே நம்ம படிச்சிருக்கிறியா? எத்தனை படிச்சிருக்கிற? எத்தனை படிச்ச? எவ்வளவு பண்ணுதா? மணிக்கு வந்து இந்த பொண்ணு வந்து அந்த அன்னை ஸ்டோர் முன்னால உட்காந்து இருக்குது. அப்ப அந்த பில்டிங் ஒன்று பார்த்து இந்த மாதிரி பொண்ணு உட்காந்து இருக்குது, பொண்ணு உட்காந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பில்டிங் சர்வீஸ் பண்ணிட்டு நடந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். நீ என்ன படிச்சிருக்கிற? அன்னை ஸ்டோர்ஸுக்கு முன்னாடி ஒரு மனநலம் ஒரு பெண் வந்து 19 வயது மதிப்பத்தக்க ஒரு பெண் மருத்துவர் என்பவர் வந்து சோசியல் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காரு எங்க பல்லடம் வட்டத்தில். அவர் வந்து உடனே வந்து அவர் அந்த பொண்ணுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கிற நிலையில இங்க தனியார் காப்பகத்தில் வந்து இன்னைக்கு இரவு வந்து அட்மிஷன் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு கேட்கும் பொழுது பல்வேறு விதமான பேர்களை சொல்லுது. அது வந்து மனநிலை பாதிக்கும்னா அதோட மட்டும் இல்ல, ட்ரக் அடிக்டாகவும் இருந்திருக்காங்களா. அது வந்து இன்ஜெக்ஷன் போட சொல்லி கேட்கறாங்க. அதோட மட்டும் இல்லாம போதை மருந்து போதைக்கு அடிமை பண்ண மாதிரி இருக்குது. கஞ்சா மற்றும் பிராந்தி போன்ற இதெல்லாம் கேட்டுட்டே இருக்குது ஃப்ரீக்வெண்டா. உணவுப் பொருள் எதுவும் கொடுத்தா எதுவும் சாப்பிட மாட்டேங்குது. பிரவீன், ஜோதி, சரஸ்வதி, செல்வி, விஜயா அப்படின்னு பல பேர்கள்லாம் சொல்லிக் கொண்டு இருக்குது. இது தஞ்சாவூர்ல இருந்து வந்ததாக சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை தெரியல. பட் இப்போ வந்து நம்ம பொண்ணு அந்த பொண்ணுக்கு மனித அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல அந்த பொண்ணு ஜிஹெச்ல அட்மிட் பண்ணி இப்போ ஒரு குளுக்கோஸ் பாட்டிலாவது ஏற்றி அட்லீஸ்ட் ட்ரிப்பா ஏற்றி நினைக்கிறேன். நாளைக்கு வந்து காலையில வந்து ஹோம்ஸ் ஏதாவது தாராபுரத்தில் இருக்கிறதா சொல்றாங்க. சோசியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட் கான்டாக்ட் பண்ண இது தொடர்பாக தாராபுரத்திலேயும் மற்றும் தண்ணீர் பந்தில் திருப்பூர்ல ஒரு காப்பகம், பெண்கள் காப்பகம் இருப்பதா சொல்றாங்க. அங்க அல்லது தாராபுரத்திலேயாவது அல்லது கோவையில் உள்ள மணல ஏதாவது மதுக்கு அடிமையானவர்களுடைய காப்பகம் கோவையில் இருப்பதா சொல்றாங்க. மாவட்ட ஆட்சியர் மூலமாக அது ஒப்படைக்கலாம் என்று துறை மூலமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, கவனிக்கப்பட்டு மற்றும் புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது யார் என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்க வரிகள். நீங்களா படிச்சு போட்டு இதே போட்டுருக்க மாட்டேன். டைட்டா டைட் பண்ணி அப்பதான் இன்ஜெக்ஷன் போட முடியும். கமலஹாசன் ஒரு தடவை போட்டாங்க படத்துல.